கீழ்ப்படிதல் எங்கே வர வேண்டும்? எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். கொலோசியர் 3:20. 3:20. பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள். உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிங்க. இதுவே என்னது? கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போக அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த காயினுடைய 2 சைடும் காட்டுறாரு. மனைவியே கர்த்தர் கணவனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தை சொல்றாரு, புருஷர்களே உங்க மனைவிட்ட எப்படி இருங்க? அதிகாரி மாதிரி இருக்காங்க, அன்பா இருங்க. அப்படி காட்டுறாரு. இங்க பாத்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கிறது நியாயம். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாய் என்பது முதலாம் பிரதான கற்பனை, வாக்குத்தத்தம் உள்ள கற்பனை. நீ நன்றாய் இருக்க, உன் வாழ்நாள் நீடித்திருக்க, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு குடும்பத்திற்குள்ள பிள்ளைகளை கீழ்ப்படிதலில் வளர்க்க வேண்டியது அவசியம். தன் இஷ்டத்திற்கு பிள்ளை விடப்படவே கூடாது. கீழ்ப்படிதலுக்கு பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே பழக்குவிக்கணும். அந்த ட்ரைனிங் இருக்கணும். நான் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. நீங்க நிறைய வீடுகளில் எல்லாம் மாறி நடக்குது. பிள்ளை சொல்றதை அப்பா செஞ்சுட்டு இருக்காரு, அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அதுக்காக நாங்கள் அவர்களை அடிமை போல் நடத்துக்க நான் சொல்ல. பிள்ளை வாயை தரக்கூடாது, எதுவுமே அதை ஆசையை சொல்லக்கூடாது, விருப்பத்தையும் சொல்லக்கூடாது. அடிமை மாதிரி, கொத்தடிமை மாதிரி வாங்கி வச்சிருக்கணும், அவங்கள பிடிச்சி வச்சிருக்கணும், சங்கிலி கட்டி வச்சிருக்கணும். மூச்சு விட்டா தப்பு, பார்த்தா தப்பு, உட்காந்தா தப்பு, எழுந்தா தப்பு, அப்படி மிரட்டி வைக்கணும் நான் சொல்லலை. பட் பவர் சென்டர் கரெக்டாக இருக்கணும். கணவன் மேலே, அடுத்தது மனைவி. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறா, 2 பேருக்கும் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க. இந்த ஒரு ஒழுங்கு வீட்டில் இருக்கணும். இந்த ஒழுங்கில் பிள்ளைகளை வளர்க்கணும். சின்ன வயதுலேருந்தே நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அன்பாக சொல்லுவேன், நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், நீங்கள் நல்ல அறிவாளிகளாக இருக்கலாம், உங்களுக்கு மொபைல்லாம் ரொம்ப விளையாட தெரியலாம், நிறைய டெக்னாலஜிலாம் உங்களுக்கு பழக்கமாக இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப மாடர்னாக இருக்கலாம், நல்லா இங்கிலீஷ் பேசலாம், என்னென்ன பண்ணிட்டு போங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இது நியாயம் என்று போட்டிருக்கு. இதுதான் நியாயம். அப்போ கீழ்ப்படியாமல் போனால் அநியாயம். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அது பழக்குவிக்கப்படணும். நம்முடைய ரட்சகராக இயேசுவை விட பெரியவர் யாரும் கிடையாது. அவ்வளவு உன்னதர், உயர்ந்தவர், சகல அதிகாரமும் தன் கையில் வச்சுக்கிட்டு தன் பெற்றோருக்கு 30 வயசு8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டா போதும், என்னமோ ஐஐடியில் பாஸ் பண்ணுற நினப்பு பிள்ளைகளுக்கு. ஒரு கொஞ்சம் சம்பாரித்து வேலையை கையில் வாங்கி கொஞ்சம் சம்பளம் கையில் வாங்கிட்டா போதும். தகப்பன தாயும் அசட்டை பண்ணப்படுற இடங்கள் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, 30 வயசு வரைக்கும் இயேசு வளர்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் கீழ்ப்படிந்திருந்தாராம். உங்களுக்கு தெரியும், 12 வயதில் இயேசு தேவாலயத்தில் போய் உட்கார்ந்துருக்கும் போது அங்கிருந்த வேத சாஸ்திரிகள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். இந்த பிள்ளைக்கு எங்கெங்க இவ்வளோ ஞானம் வந்தது? இந்த மாதிரி கேள்வி கேட்குறானே, யாருங்க இவனுக்கு இவ்வளோ வசனத்தை சொல்லி கொடுத்தா? யார் இவனை அவ்வளோ ஞானம்? ஏன்னா அவரே ஞானமானவர், அவரே ஞானத்தின் ஊற்று. அவர் பேசுறதை கேட்டு எல்லாம் அசந்து போய் வாயை பழந்து நிற்கிறான். ஆனால் இவ்வளவு ஞானம் உள்ளவர் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு உலகத்தில் இருக்கும்போது உலக பிரகாரமாக கர்த்தர் கொடுத்த தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார். என்ன அருமையாக இருக்கு பாருங்க. கீழ்ப்படிதல் அவர் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது. நாம் அவரை பின்பற்றி வரும்படி நமக்கு அடிச்சுவடுகளை அவர் பின்வைத்து போனார். இன்றைக்கு காலத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதை ஒரு பாரமாக, ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்னைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிவது என்பது ஒரு அவமானமாக பார்க்கப்படுது. நண்பர்கள் மத்தியில் போயிட்டு எங்கள் டேடி மம்மி சொல்லிட்டாங்க, வேணான்னு சொன்னாங்கன்னு சொன்னால், ஐயா என்ன உங்கள் அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க. அது அவமானமான ஒரு காரியமாக ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் இருக்குது. இன்னுமா அவங்க டேடி மம்மி சொல்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கு. நாங்களாம் கேட்குறதே கிடையாது. அவ்வளோதான். இவங்களுக்கு உடனே ஒரு ஆர்வம் வந்துடும், நம்மளும் கீழ்ப்படிய வேண்டாம். அப்படியே இல்லை. நீ நல்லா இருக்கணுமாப்பா, உன் வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, உன் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படி. அவங்க சொல்கிற வார்த்தைகளை கவனம் செலுத்து. அவங்க என்ன சொல்கிறாங்களோ கொஞ்சம் கவனி.
அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் பொழுது தான் அதிலிருந்து ஆசீர்வாதங்கள் வெளியே வருது. பாருங்க, சில காரியங்கள் பெற்றோர் சொல்றது நமக்கு பிடிக்காம இருக்கலாம், பரவாயில்ல, அதனால என்ன? சில காரியங்களை, நாம விரும்பின காரியங்களை சில வேளையில பெற்றோர் சொல்றது வந்து நமக்கு பிடிக்காம இருக்கலாம், பரவாயில்ல, கீழ் செய்யுங்க. அது ஒரு வேளை ஓல்டு ஸ்கூலாக இருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஒபே பண்ணுங்க. எனக்குலாம் அப்படி சுதந்திரம் இல்லை, அப்படியா? அந்த மாதிரி சுதந்திரம் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுங்க. ஏன்னா நீங்கள் பெற்றோராக இருக்கும்போது நீங்கள் தீர்மானம் பண்ணலாம் உங்கள் பிள்ளை எப்படி இருக்கணும். ஆனால் ஒரு பிள்ளையா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது கேள்படிங்க. அவங்க வார்த்தையை கொஞ்சம் கனம் பண்ணுங்க, செவி கொடுங்க, ரொம்ப முக்கியம். அவரோட வார்த்தையை கனம் பண்ணுங்க. விசேஷமாக நான் சொல்லுவேன், நீங்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்கள் பெற்றோருடைய வார்த்தைகளை கவனித்து கீழ்ப்படிய வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் தனியாக ஒரு ஃபேமிலி யூனிட்டாக வந்த பிறகு கூட அது தொடர்றது ஒன்றும் தவறு கிடையாது. பட் எப்போ அந்த ஓனர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, நீங்கள் பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறத பார்த்து உங்கள் பிள்ளைகள் உங்களை கீழ்ப்படுகிறதுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக மாற வேண்டும். இன்றைக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்க ரிபெல்லியஸாக இருக்காங்க, அதான் ரொம்ப வேதனை. ரிபெல்லியஸ், உன்னை சொன்னால் எதிரடியாக செய்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, நான் செய்வேன், என் இஷ்டப்படி நான் செய்வேன், என் இஷ்டப்படி நான் போவேன். அதுவல்ல ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு அடையாளம். ஆண்டவருடைய வீட்டில் வளர்ற ஒரு பிள்ளை தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக முக்கியமானது. சில வேளையில் நம்முடைய பெற்றோர் ஆவிக்குரிய மக்களாக இல்லாமல் இருப்பாங்க. சில வேளை இது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்ன வேதம் கிளியராக சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. சில வேளையில் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் வரலாம். ஆவிக்குரிய காரியங்கள் உங்களை உற்சாகப்படுத்தாமல் தடையாக நிற்கலாம். அந்த நேரத்தில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. ஆனால் பொதுவாக பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டியது நியாயம். சில வேளையில் சூழ்நிலைகள் வருது, அதாவது பெற்றோர் வந்து துன்மார்க்கத்தை செய்கிறதுக்கு சொல்லும் போது கீழ்ப்படியணுமா பாஸ்டர்? எங்கள் பெற்றோர் பொய் சொல்கிறாங்க, நான் சொல்லட்டுமா? எங்கள் பெற்றோர் வந்து பாவம் செய்ய சொல்கிறாங்க, செய்யட்டுமா? இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ், இட்ஸ் நாட் த ஜென்ரல் ரூல். சில வீடுகளில் இந்த வேதனைகளும் இருக்குது. எங்கள் சொந்த அப்பாவே என்னை கட்டாயப்படுத்துறாரு, அவங்களுக்கு இணங்கி போகிறது சரியா? பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு போட்டிருக்கேன், அப்போ எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணுமா? நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், அப்படி எழுதிக்கிடுங்க. எப்போ உங்கள் பெற்றோர் கீழ்ப்படியணும்? ஏன்னா சில பேருக்கு இந்த பிரச்சனைகளும் உண்டு. ஒரு 7 காரியம் சொல்கிறேன், வேகமாக எழுதுங்க. when they are genuinely spiritual, எப்பொழுது உங்கள் பெற்றோர் கீழ்ப்படிய வேண்டும், அவர்கள் உண்மையாகவே ஆவிக்குரியவர்களாக இருக்கும்போது 100க்கு 100 அவர்களுக்கு கீழ்ப்படிங்க. 2வது, when they are faithful to each other, உங்களுடைய அப்பா அம்மா 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கும்போது, நேர்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிக்கணும். 3வது, when they have led the family well, குடும்பத்தை சீராய் நடத்தும் போது, நேர்த்தியாய் நடத்தும் போது உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். 4வது, when they are righteous in real life and character, அவர்களுடைய அனுதின வாழ்க்கையிலேயும் அவர்களுடைய சுபாவத்திலேயும் நீதியாய் நடக்கும்போது அப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். 5வது, when they are not abusers physically, emotionally or spiritually, உங்களை வந்து சரீர பிரகாரமாகவோ மன ரீதியாகவோ ஆவிக்குரிய ரீதியாகவோ கெடுக்கிற காரியங்களை அவர்கள் சொல்லாத போது கண்டிப்பாக அவர்களுக்கு கீழ்ப்படியணும். 6வது, when they have shown genuine care and concern for you, உங்கள் மேல் உண்மையான அன்பும் பாசமும் கனிவும் உங்கள் மேல் இரக்கமும் காட்டும் பொழுது அவர்களுக்கு தயவு செய்து கீழ்ப்படிங்க. 7வது, when they have disciplined you in the way of the Lord, தேவனுடைய வழிகளிலே உங்களை நேர்த்தியாய் நடத்தி இருப்பார்களானால் அவர்களுக்கு கீழ்ப்படிங்க. இது உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரையில் 99% பெற்றோர், சபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய பெற்றோர் இந்த 7 காரியங்களில் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க நான் நம்புகிறேன். அவங்க உண்மையாக ஆவிக்குரியவர்கள், தன் மனைவிக்கு கணவனுக்கு உண்மை உள்ளவர்கள், குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்கள், வாழ்க்கையிலேயும் குணத்திலேயும் நீதியாக நடக்கிறவங்க, சரீரத்திலேயோ உணர்வு ரீதியாகவோ ஆவிக்குரிய ரீதியாகவோ கெடுக்கிற அல்லது துன்மார்க்கம் செய்யாதவர்கள், உண்மையான அன்பையும் பாசத்தையும் காட்டுகிறவங்க, தேவனுடைய வழிகளில் உங்களை நேர்த்தியாய் நடத்துகிறவங்க நான் நம்புகிறேன். அப்படி இருக்குமா? நான் உங்களுக்கு சொல்கிறத கேளுங்க, கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அல்லேலூயா. குடும்பத்திற்குள்ள கீழ்ப்படிதல் அவசியம், அவசியம். பிள்ளைங்க ஒரு பழக்கத்தை நீங்கள் வைக்கணும். டேடி மம்மி ஒன்று சொல்லிட்டாங்களா, பிடிக்கலனா கூட அவங்க சொன்னதுக்காக செஞ்சிடணும். ஜஸ்ட் ஒபே them, பி சப்ஜெக்ட் டு them. அவர்களுக்கு அடங்கிருங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவரோட பலத்த கைக்குள் அடங்கிருங்க. சில வேளையில் நீங்கள் அவங்க சொல்கிறது ஒத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு பிடிக்காது, அது சந்தோஷமாக இருக்காது, பரவாயில்ல. அவங்க சொல்கிறது நீதியான காரியம், நேர்மையான காரியம், நல்ல காரியம், அவங்க பார்வையில் அது சரியாக தெரியுதுன்னு சொன்னால் தகப்பன் தாயாக இருக்கிறதுனால அவங்களை கனம் பண்ணுறதுக்குன்னே அவங்களை கீழ்ப்படிங்க. உங்களுடைய பெருமை, உங்களுடைய ஈகோலாம் கொஞ்சம் முழுங்கிட்டு கொஞ்சம் நீங்கள் உங்களை தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். மறந்துடாதீங்க, நம்முடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் பார்த்துட்ருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் வளருவீங்க. நீங்கள் கீழ்ப்படியும் போது
நீங்கள் குறைஞ்சு போக மாட்டீங்க, நீங்கள் வளருவீங்க, நீங்கள் மேன்மை அடைவீங்க, கர்த்தர் உங்களை மேன்மையாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, கற்பனைகளில் இது வந்து வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. ஏன்னா எல்லா கற்பனையும் 10 கற்பனை வாசித்தீங்கன்னா எந்த கற்பனையிலையும் வாக்குத்தத்தம் கிடையாது. ஆனால் வாக்குத்தத்தத்தோடு வந்த கற்பனை என்னன்னு கேட்டால், நீ நன்றாக இருக்க, வாழ்நாள் நீடித்திருக்க, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. இந்த கற்பனையில் தான் வாக்குத்தத்தம் கூட சேர்ந்து வந்திருக்கு. அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ள எப்போன்னு சொன்னால், இந்த வார்த்தைகளின்படி நீ செய்ய சாவதானமாக இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். ஆமென்.